இளிச்சக்கா வெயில பாருங்களேன், மனுஷன் செத்துருவான் போல. என்ன வெயில் அடிக்கி, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாண்டிக்க மாட்டேங்க. இன்னும் ஒரு மாசம் கிடக்கட்டி புஷ்பா, இப்பதானே மே தொடங்கிருக்கு. எம்மா என்னன்னுதான் இருக்க போறன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்கி. இந்த மாடு கண்ணுகள்லாம் எப்படிதான் தாங்குதே. என் மாடுக்கெல்லாம் உடம்புல அங்கங்க புண்ணு புண்ணா வந்து கிடக்கட்டி என்னதான் செய்ய போறேன்னு தெரிய மாட்டேங்கி. அதான் பாருங்கக்கா, ஒன்னு ரெண்டு மழை விழுந்தாலும் தெரியாது, இது ஒரு மழையும் பெய்ய மாட்டேங்கி, ஒரு தணலும் கிடையாது. இப்படி வெயில் போட்டு கொடுத்துட்டா மனுஷனுங்களாம் எப்படிதான் வாழியுது. சரி போக உலகமே அழிஞ்சிரும் போல. பாலைவனத்துல கூட இவ்வளவு சூடு இருக்காதுக்கு, அப்படிதான் இருக்கு. வீட்டுல எல்லாம் கிடக்க முடியல பார்த்துக்கங்க. ராத்திரிலாம் உறங்கன்னா பெரிய பாடால இருக்கு. என்ன செய்ய புஷ்பா? சாப்பாடு எதுவும் பாத்தீங்களாக்கா? காலையில சோறெல்லாம் பொங்கிட்ட புஷ்பா. எல்லா நாளும் போட்டு இந்த மீனையே தானே வைக்கும். அதனாலதான் இன்னைக்கு மீன் வைக்கண்டா. இந்த நேரத்து வச்ச கறி கொஞ்சம் இருந்துச்சு. அந்த அவிய மீன் கேட்டாவனா அந்த கறியை கொடுத்துக்கிடலான்னு எங்களுக்கு சாம்பார் வச்சு இந்த உருளைக்கிழங்கு 2 போட்டு பொரிச்சு வச்சோம்ட்டி. அதைத்தான் சாப்பிடணும். இந்த பிள்ளைக்கு மீன் சாப்பிட பிடிக்க மாட்டேங்கி. எனக்கு எல்லா நாளும் இந்த மீன் சாப்பிட்டது பிடிக்க மாட்டேங்கி. வாரத்துல ஒரு 2 நாளாவது காய்கறி சாப்பிட்டாதானே உடம்புக்கு நல்லா இருக்கும், மீன் ஆசை வரும். இவியலுக்கு எல்லா நாளும் மீன் வேணும் பார்த்துக்க. அந்த நேரத்துக்குள்ள கறி கொஞ்சம் மிச்சம் இருந்தனால இன்னைக்கு சாம்பார் வச்சாச்சு. நீ சாப்பாடு பத்தியா புஷ்பா? பாத்துட்டேங்க. இவிய கொண்டு போனோம்ல 9 மணிக்கெல்லாம் காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி நிப்பாவ. அந்த காலையில எந்திரிச்சு சோத்த பங்கி கறியை வச்சு காலையிலத்துக்குள்ள இட்லியும் அவிச்சு போட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, 9 மணி ஆயிட்டு இன்னும் எந்திக்காம உறங்கிட்டு கிடக்காவ. நான் 2 வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன், எந்திக்கல. சரி அந்த எந்திக்கட்டும்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரியலக்க, நீ போவாம இருக்காவ. எதுவும் லீவ் ஓட்டி புஷ்பா? தெரியலையாக்க. இந்த காலண்டர்லாம் பார்த்தா தானே தெரியும். நம்ம என்னத்தை பார்த்துட்டு கிடக்கோம், ஒன்னையும் பார்க்கறது கிடையாது. பிறகு எப்படி நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு லீவா என்னன்னு? எக்கா புஷ்பாக்கா இழிச்சக்க 2 பேரும் இங்கனே நிக்கிய. வீட்டுக்கு போனேங்க்கா, உங்களை காணோம். ஏன் காலையில எங்களை தேடிட்டு கிடக்க? எதுவும் காரியமோ? எங்க காலையில எங்க மாமியா உப்புமாவை கிண்டி வச்சுட்டு சாப்பிடுங்கக்கா. வயிற்றுக்குள்ள இறங்கவே மாட்டேங்கி. அந்த பசி வேற எடுக்க. அதான் சரி நீங்களாம் என்ன செஞ்சீன்னு கேட்டு 2 சாப்பிட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். இட்லி தான் செஞ்ச நெட்டவழி. வீட்டுல போய் எடுத்து சாப்பிட்டு வேண்டியதானே. நான் தண்ணி இல்லையா, கொஞ்சம் தண்ணி பிடிச்சு போவேன்னு வந்தேன். எல்லாம் வரங்கிட்டு எடுக்காவாக்கா. யாரும் எலும்புல. புஷ்பாக்கான்னு கொஞ்ச நேரம் சத்தம் போட்டு பார்த்தேன்னா அந்த ஆரையும் காணும். அதான் ஓடி வந்துட்டேன். இல்ச்சக்கா நீங்க என்ன செஞ்சீங்க? நான் காலையிலத்துக்கு ஒண்ணும் செய்யலட்டி நெட்டவழி. நேரத்துக்குள்ள பழைய சோறு கிடந்துச்சு, அதை தான் காலையில கரைச்சு குடிச்சேன். வேண்டாத நீங்களே குடிங்கம்மா. எப்ப கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவாவ. பிறகு உள்ளதான் சொல்ல முடியும், இல்லாதே சொல்ல முடியும். பீஸா பர்கர்னா சொல்ல முடியும். உள்ளதான் சொன்னேன். காலையில பழங்கஞ்சி தான் குடிச்சோம். ஏன் அவள்கிட்ட வேணா கேட்டு பாரு. இல்லாத சொல்லுத மாதிரி சொல்லியா? சரிம்மா துடிக்காதிய. சரி இந்த வெயிலுக்குள்ள என்னத்து கிடந்து இப்படி நிக்கிய? தண்ணிய பிடிச்சிட்டு போண்டி தானே. இது ஏதோ கோளராய் கிடக்கட்டி நெட்டவழி. 2 அடி அடிச்சோம்னா தண்ணி வருது. பிறகு 1/2 மணிக்கூர் தண்ணியே வர மாட்டேங்கி. ஆனா அந்த நின்று 2 குடம் பிடிச்சு கொண்டு வீட்டுல வச்சுட்டு வந்தாச்சு. சரி பாக்கியும் பிடிச்சிட்டு போலாமே நிக்கும். 2 அடி அடிக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி விழுவது பத்துக்க. பிறகு தண்ணியே வர மாட்டேங்க. அதான் கொஞ்ச நேரம் நிப்பமே நின்னோம். நீ இந்த 2 குடத்தை மட்டும் அடிச்சிட்டோம்னா போதும். பிறகு நாளைக்கு எடுத்தா போதும் டி. சே தண்ணி எவ்வளவு டூ மச்சா கிடக்குக்கா. வெயில்ல நிக்கவே முடிய மாட்டேங்க. அந்த உடம்புலாம் வியர்க்குது. சரி அக்கா நான் ஒரு 2 வடை எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வைக்கல. பிறகு சாயங்காலம் போல வந்து எடுத்துக்கிடியே. பிடிச்சு வைக்காத, கொண்டு வீட்டுல தந்துட்டுமா இன்னும் சௌகரியமா இருக்கும். சே இழிச்சக்கா உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு பத்திலா. கேட்டவளி எங்கேயும் சுமந்து கை காலு வலி பிடிச்சிடமோன்னு வீட்டிலே கொண்டு வந்து அரேங்கிறிய. சரிக்கா அப்படின்னு செஞ்சிருங்க. கீழே கல்ல அடுத்து அடிச்சு நீ அப்படியே பேனு பழந்து போய் இங்கனே படுத்துருவா. அவ மனுஷன் வெயில்ல நிக்க முடியாம செத்து கிடந்து தண்ணி அடிச்சுட்டு கிடக்கான். இவளுக்கு அடிக்கணும் ஐயா. கை கால என்ன குஷ்டம் தான் கிடக்கு. மரியாதையே தண்ணி வேணா நின்னு ஆடி. அம்மா மூஞ்சிய பாருங்க என்ன வரத்து வாராவ. ஒரு குத்து கடுவ அள்ளி போட்டோம்னா அப்படியே பொறிஞ்சு தள்ளிரும் போல. அப்படிலாம் இருக்கு. அவன் இந்த வாய வேற கொடக்கம்பி மாதிரி மடைக்கிறது. நேரா வைங்கம்மா. தண்ணி ஒன்னும் பிடிக்கண்டா, சும்மா தான் சொன்னேன். என்ன வரத்து வாராவ பாத்தீங்கன்னாக்கா புஷ்பாக்கா. சரி விடுங்க 2 பேரும் அந்தால. இங்க நான் ஒத்த ரோசை வீட்டுக்கு போறேன். போயிட்டு வார வழியில உங்களுக்கு சத்தம் போடு என்னங்க 2 இட்லி எடுத்து வாங்க. போயிட்டு வா நெட்டவழி. இழிச்சக்கா போயிட்டு வரேன். போமா எம்மா. வீட்டுல எப்படிதான் உன் மாமியா கறி ஒண்ணு வச்சு சமாளிக்கானே தெரிய மாட்டேங்கி. எங்க இப்பே எழுமணியே? காலையில 9 மணி ஆனாலும் காலைல சுடுதண்ணி ஊத்திட்டு தானே நிப்பியே. இன்னைக்கு 10 மணிக்கு எழுந்துச்சு வாரியே. நீ போக வேண்டாம்ல புஷ்பா. லீவு தானே. அதை பைய எழுமுனா போதுன்னு எழுமுனேன். ஏங்க இன்னைக்கு என்ன? இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம். அதனால லீவ் விட்டாவ. இன்னைக்கு ஒரு நாள் லீவு தான். நாளைக்கு போனா போதும். அப்படியே உழைப்பாளர் தினமாக்கு. நமக்கு எங்க வீட்டுல கிடக்க நமக்கு எங்க தெரியுது. சே பாத்தீங்களாங்க, உங்களை மாதிரி நாங்களும் வேலை போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏன் புஷ்பா? ஆமா
ஆமாங்க, வாரம் ஃபுல்லா வேலை பார்க்குதியே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு லீவ் விட்டுருதாவ. பிற பாருங்க, உழைப்பாளர் தினமா உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு பத்தியில, வேலை போறவெல்லாம் உழைப்பாளியல். அதனால இல்ல, அதுக்குன்னு ஒரு நாளெல்லாம் வச்சு லீவ் எல்லாம் விட்டுருக்காவ. நாங்களும் தான் டெய்லி இந்த வீட்டுல கிடந்து அடுப்பங்கரையில இருந்து எல்லாம் உழைக்கலாம் செய்யணும். எங்களுக்கு யாரு லீவ் விடுதாவ சொல்லுங்க பாப்பா? உழைப்பாளர் தினம் அன்னைக்கும் காலை நீங்க எங்கேயும் வேலை போவீங்கன்னா காலையிலேயே எந்திரிச்சு படபடன்னு இட்லியை வச்சு சாம்பாரை செஞ்சு சட்னியை வச்சு மதியத்துக்குள்ள சோறு பொங்கணுமேனு சோறை வச்சு மீனை வறுத்து கறியை வச்சு இவ்வளவு வேலையும் பார்த்துருக்கு. அந்த ஆள் துணி கிச்சலாம் சோப்பட்டு மேலே கொண்டு போட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வருவோமே, இவ்வளவு நேரம் பைப்படியில போய் நின்று அடிச்சு அடிச்சு தண்ணியை கொண்டுட்டு வரேன். உங்களுக்குலாம் லீவ் உடைய மாதிரி எங்களுக்கு யாருங்க லீவ் உடைய? நான் சொன்னேன் உங்களை மாதிரி வேலை போனா நல்லா இருக்கும்லன்னு. ஏன் புஷ்பா உனக்கு வேலை பார்க்க முடியலன்னு இரு. அப்படிலாம் உனக்கு கட்டாயம்லாம் கிடையாது, செஞ்சுதான் ஆகணும்னு. உடனே தண்ணி எடுக்க தோணலைன்னா எடுக்காத, நான் எடுத்து தரேன். இதுல என்ன இருக்கு? எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சரியா தான் தெரியும். நானும் உன்னை மாதிரி ஆசைப்பட்டிருக்கேன். பேசாம பொம்பளையா பிறந்திருந்தா வீட்டுக்குள்ள வேலையை பார்த்துட்டு நம்ம வாட்டுக்கு இருந்திருக்கலான்னு. வெளியில போட்டா எவ்வளோ டென்ஷன் இருக்கு தெரியுமா? கண்ட வெல்டிங் ஏச்சும் பேச்சும் வாங்கி அந்த 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கியதுக்குள்ள என்னென்ன பாடு தெரியுமா? அதுவும் உண்மைதான். சரி, நான் வெளியில போறேன். எதுவும் வேணுமா வீட்டுக்கு? ஏங்க என்னது? ஒண்ணும் கிடையாது, எல்லாம் வாங்கியாச்சு. காலையிலத்துக்குள்ள சாப்பாடு மதியத்துக்குள்ள செஞ்சாச்சு. வேற என்ன வாங்க வேண்டியது இருக்கு? பால் இளிச்சக்கா வீட்டுல இருந்து வாங்கிடுவேன். வேற ஏதாவது காய் எதுவும் வேணா வாங்கிட்டு வாங்க. சரி புஷ்பா, எப்பவும் காலையில 9 மணி ஆனா வீட்டை விட்டு வெளியில போயிருவேன்னா, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்னமோ மாதிரி இருக்கு, சரியா இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்தாலும் வெளியில போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வாரேன். என்ன? சரிங்க. சரி, போயிட்டு எப்ப வேணாலும் வாங்க. திரும்பி வரும்போது ஒரு 2 குடம் வந்து பைப்படியில வச்சிருக்கேங்க, அதை மட்டும் ஸ்கூட்டில வச்சு எடுத்துட்டு வந்துடுறீங்களா? தூக்கிட்டு இடுப்புலாம் கடுக்குங்க. சரி புஷ்பா, நம்ம கூடத்துல பேர் எழுதிருக்கும்ல? பேர் எழுதிருக்குங்க. நம்ம கூடத்தை தவிர வேற வந்து யார் கூடவும் கிடையாது. அது 2 நம்ம கூட தான். வரும்போது மட்டும் எடுத்துட்டு வாங்க. என்ன? சரி, டீ எடுத்துட்டு வரேன். ஏட்டி சுடிதார்காரி, நேத்து வள்ளிக்காவ புருஷனுக்கு சண்டையாமே, பாட்டில் எடுத்து மண்டையில அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான்னு சொன்னாவ. யார்ட்டி ஒத்தரச சொன்னா? ஒண்ணும் கிடையாது. காலையில தான் 2 பை கத்திட்டு பாச்சுவேன். இந்த ஊர்க்காரிகள் இருக்காளவுல எம்மா ஊறுதுன்னா பறக்குதுன்னாம பறைப்பொடியாளுவ. ஒண்ணுமே நடக்க கிடையாது. டீ ஒத்தரச 2 பேரும் நல்லா தான் இருக்காவ. அதுக்குள்ளேயும் சொல்லிட்டாவ சண்டை பட்டாச்சு கத்தி குத்தாயாச்சுன்னு. விட்டா இன்னும் என்னென்னலாம் சொல்லுவாளுவளோ. ஒத்தரோசா சுடிதார்காரி, என்ன நடு ரோட்ல 2 நாய நடக்கு? வாட்டி நட்டவளி. என்ன ஒத்தரோசா, கையில கிளாஸுமா? எங்க காலையில வீடு விட போயாச்சோ? யான் நட்டவளி, காலையில காப்பி போடலான்னு அடுப்பை பத்த வச்சு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சேன் பத்துக்கு. அந்த அளவு சீனி டப்பா திறந்து பார்த்தா சீனி கிடையாது, காலி ஆயிட்டுட்டி. அதான் கடையில கொஞ்சம் போய் வாங்கிடலான்னு போனேன்னா அந்த ஆள் அந்த கடையை பூட்டி விட்டு இருக்காவ. என்னன்னு கேட்டா இன்னைக்கு உழைப்பாளர் தினமா, அதனால கடையெல்லாம் தொடக்க மாட்டேன்ட்டு கடையை அடைச்சு போட்டு ஓய்வு எடுத்துட்டு கிடக்காவ. அப்படி இன்னைக்கு உழைப்பாளர் தினமா? அதான் அவ்வளவும் வேலைக்கு போகாம வீட்டுல கிடக்கு. நான் எங்க நெட்டமும் போலட்டி, நான் கூட என்னமோ ஏதோ இவ்வளவு நேரம் உறங்குதாவளேன்னு பார்த்தேன். ஓ, அதான் விஷயமா? அதான் இன்னைக்கு அவ்வளவும் வீட்டுல கிடக்கு. பாத்தியா, வேலை பறவைகளுக்கெல்லாம் உழைப்பாளர் தினம்னு ஒரு நாள் லீவ் கொடுக்காவ. நமக்குலாம் எங்க போய் லீவ் கொடுக்காவ? பேசாம இவியெல்லாம் கடையை பூட்டிட்டு கிடக்க மாதிரி நம்மளும் வீட்டை பூட்டு வந்து ரோட்ல கிடப்ப மாட்டி? வீட்டை போட்ட மாதிரியா? ஆமா, அவியலுக்குலாம் கடையிலயே ஆபீஸ்லயே வேலை இருக்கனால அவ்வளோத்தையும் பூட்டிட்டு வராவ. நமக்கு வீட்டுல தானே வேலை, அப்ப நம்ம வீட்டை பூட்டிட்டு வந்து ரோட்ல கிடந்துக்கிடுவோம். அப்ப வேற யாரும் நம்மள சோறாக்கு கறி வை துணியை தவன்னு சொல்ல போறாவ? நம்மளும் வீட்டை பூட்டு வந்து இருப்போண்டி ரோட்ல. ஆனா ஒண்ணு இல்ல, மூளை நல்லாதான் வேலை செய்யுது. என்ன செய்ய, பயிர் இருக்குல்ல, பசிக்கும்ல, சாப்பிடணுமா? ஆமா, பெரிய பசி. நம்ம பொறுப்பான நம்ம புஷ்பாக்கள் லட்சுமிகள் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? ஆளுக்கு ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் கறி சோத்தை வேணுந்து வச்சுட்டோம்னா இன்னைக்கு நம்மளுக்கும் உழைப்பாளர் தினம் தான். காலையில இப்பதான் இட்லிக்கு ஆர்டர் போட்டு வரேன். 2 பைப்படியில கிடந்து தண்ணியை பிடிச்சிட்டு கிடக்கு. அந்த ஆளு 2 இட்லி எடுத்து வைங்க, ஒத்தரசவை பார்த்துட்டு வார வழியில வாங்கிடியேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியாட்டி இட்லியா வச்சிருக்காவ? பேசாம வாங்க, 3 பேரும் போவோம். அப்படியே பேசி பேசி போய் இருந்துட்டு ஆளுக்கு 2 தின்னுட்டு வருவோம். எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியலட்டி. ஏன் அவனுக்கு தரப்ப எங்களுக்கு தர மாட்டாவளோ? இவளுக்கு நான் மட்டும் நல்லா கேட்டு வச்சுட்டு வந்துறியா? எங்களுக்கு நான் மட்டும் இருக்கா இல்லையா? நம்ம இன்னும் இவா வீட்டுல இருந்து தர மாதிரி நெட்டவளி வீட்டுல வேலை பார்க்க முடிய மாட்டேங்கி. சரியா இருக்கு, எந்த பொருளும் கிடையாது. இன்னைக்கு உழைப்பாளர் நம்ம அவ்வளவும் கதவை முடிட்டு வீட்டுல கிடக்கு. நம்ம மட்டும் காலையில இருந்து கறி வைக்க சோத்த வைங்க வீட்டை தூக்க வாசல தூக்கண்டு இப்படி மித்தம் தூக்கண்டு கிடக்கும். நமக்கு ஒரு நாளும் வாய் வேணாமா? பொம்பளையா வரந்துட்டா இதுதான் பிரச்சனை. வீர மாதிரி நம்மளும் வேலை பிறந்தா நமக்கு ஒரு நாள் லீவு கிடைச்சிருக்கும். அழகா வீட்டுல நின்று இருக்கலாம். என்ன நீ வசனம்லாம் நல்லாதான் இருக்கு. அங்கேயுமே வேலை பார்க்கணும்ல. வேலைன்னு கேட்டாலே எனக்கு உடம்புலாம் வேர்க்கியமா, எனக்குலாம் ஆகாது. நீங்க போறதுன்னா போங்கட்டி. சரி வாங்க, புஷ்பாக்கா வீட்டுல போய் ஆளுக்கு 2 இட்லியை கேட்டு திம்போம். எங்க வீட்டாரே வேற வீட்டுல கிடக்காவளே. காலையிலேயே ஆளை கண்ணானே ஏசுவாவட்டி. வா சுடிதார்காரி, என் கூட தான் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்பதான்ட்டி கூட வந்து ஏசுவாவ.
அப்படியே நீ வர வேண்டாங்கன்னு கடை அடுப்படியில போய் அடுப்பை ஊதி ஊதி சோத்தையும் கறி பொங்கி என் கூட வந்தா கூட வந்து ஏசுவாங்களாம். வா நெட்டவள்ளி புஷ்பாக்கா வீட்டுல 2 இட்லியை கெடுத்து தின்னுட்டு போவான். வாட்டி உண்மையை சொன்னதுக்கு ரோசப்பட்டதுக்கு போறா போனா பாட்டும்.